கோலாகலமாய் குமிழும் விருந்தாவனத்தில் புல்லாங்குழல் ஒலி மட்டும் போதுமானது ராதையின் இதயம் அசைந்துவிட. உங்களுக்கும் கிருஷ்ண பிடிக்கும் என்றால் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ணுங்க. நந்தகோபால குமரன் பசுக்களை மேய்க்கும் பெயரில் ராதையின் மனதை தான் மேய்த்தார் போல. காதல் என்ற சொல்லை சொன்னதே இல்லை, கண்கள் பார்த்ததும் போதும் இருவரும் சொன்னது எல்லாம் இதயத்தில் எழுதப்பட்ட மொழி. இந்த சேனலை இப்போதான் முதல் முறையாக பாக்குறீங்க என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். பிறகு யமுனை கரையில் காற்று வீசும் போதெல்லாம் ராதையின் கூந்தலில் பாயும் அந்த அதிர்வு கண்ணனின் கையை பிடித்த உணர்வு போல. ராதே என்று ஒரு முறை அவன் அழைத்தால் உலகமே தன் பெயரை சொல்லும் போல ராதை சிரித்தாள். ஆனால் அந்த காதலின் முழுமை சேர்ந்து வாழ்வில் இல்லை, ஆன்மத்தில் இருந்தது. கண்ணன் ராஜநியாயத்திற்காக மதுரா நகரத்துக்கு சென்ற போதும் ராதை அவனுக்கு பின்னால் ஓடவில்லை, அவன் உள்ளத்தில் தங்கிவிட்டாள். இது உடலின் காதல் அல்ல, உள்ளத்தின் திருமணம். கனவில் பார்த்தாலும் கண்ணன் ராதையை, புல்லாங்குழலில் இசைத்தாலும் ராதையை, கோவிந்தா என்று மக்கள் கூப்பிட்டாலும் அவன் உள்ளுக்குள் ராதே ராதே. அதனால்தான் இன்று வரை கிருஷ்ணன் என்றால் ராதை, ராதை என்றால் கிருஷ்ணன். காதல் முடிவதல்ல, மறைவதுதான் நித்தியம் என்பதற்கு இவர்களே சான்று.